TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை தமிழ் செய்திகளுடன். சுதந்திரமானதும் சகல தரப்பினரையும் உள்ளடக்கிய பக்கச்சார்பற்ற வெளிப்படைத்தன்மை கொண்டதுமான நிலை மாறுகால நீதி பொறிமுறை ஒன்றை உறுதிப்படுத்துமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை விவகாரத்தை கையாளும் மையக்குழு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தி கேட்டிருக்கிறது. அந்த நிலை மாறுகால நீதி பொறிமுறை பாதிக்கப்பட்ட சமூகங்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யக்கூடியதாக அமைய வேண்டும் என்றும் மையக்குழு வலியுறுத்தியிருக்கிறது. இது தொடர்பான அறிக்கையை மையக்குழுவின் உறுப்பு நாடுகளான அமெரிக்கா, ஐக்கிய ராச்சியம், கனடா, மாலாவி, மொன்டினீக்ரோ மற்றும் நோர்த் மசடோனியா ஆகியவற்றின் சார்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் ஐக்கிய ராச்சியத்தின் மனித உரிமைகள் தூதுவர் ரீட்டா பிரெஞ்ச் வெளியிட்டார். இலங்கையில் காணாமற் போனோர் தொடர்பில் அண்மையில் வெளியிட்ட அறிக்கைக்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் ரேக்கிற்கு நன்றி தெரிவித்த மையக்குழு மனித உரிமைகள் மீறல்களில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்படுபவர்கள் தண்டனையிலிருந்து தப்பி வாழ்வது குறித்து முக்கிய கவனம் செலுத்தியிருக்கிறது. இலங்கையில் ஒழுக்க பிறழ்ந்து நடந்து கொள்ளும் சில நீதிபதிகளினால் நீதித்துறை மீதான பொதுமக்களின் நம்பிக்கை அருகி போகிறது என்று நீதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். குருநாகல் மாவட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அதிருப்தி குழு பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர சிறப்புரிமை பிரச்சினை ஒன்றை கிளப்பிய பிறகு சபையில் உரையாற்றிய நீதியமைச்சர் சில நீதிபதிகளின் நடத்தைகள் விசனத்தை ஏற்படுத்துகின்றன. சந்தேகத்துக்கிடமான நடத்தைகளுக்குரிய நீதிபதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காததற்காக சிலர் என்னை குறை கூறுகிறார்கள் என்றும் சொன்னார். சொர்க்கமே இடிந்து வீழ்ந்தாலும் நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற லத்தீன் மொழிக்கூற்றுக்கு இசைவாக நீதிபதிகள் செயற்பட வேண்டும். இலங்கையில் நீதிபதிகள் தொடர்பில் பாரதூரமான நிலவரம் ஒன்று காணப்படுகிறது. வழக்கொன்று தாக்கல் செய்யப்படும் போதெல்லாம் யார் நீதிபதி என்ற கேள்வியே சட்டத்தரணிகள் தங்கள் சகாக்களிடம் கேட்கிறார்கள். நீதிபதி தங்களுக்கு விருப்பமானவராக இல்லாவிட்டால் அதே வழக்கை வேறு நீதிமன்றத்தில் தொடர முடியுமா என்பது குறித்து சட்டத்தரணிகள் யோசிக்கிறார்கள். மறுநாள் நீதிமன்றத்தில் வழங்கப்பட போகும் தீர்ப்பு என்ன என்பதை சட்டத்தரணிகளின் கட்சிக்காரர்கள் பகிரங்கமாக முதல் நாளே கூறிய பல சந்தர்ப்பங்கள் உண்டு என்றும் விஜயதாச ராஜபக்ச சபையில் கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த தலைவர்கள் மீது அந்த கட்சியின் தவிசாளராக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா பாராளுமன்றத்தில் நேற்று கடுமையான தாக்குதலை தொடுத்தார். கட்சியின் தலைமைத்துவத்தை கண்மூடித்தனமாக நான் ஆதரிப்பதில்லை என்பதால் பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு எனக்கு நேரம் தரப்படுவதில்லை. சபையில் பேசுவதற்கு எனக்கு நேரம் தருமாறு எதிர்க்கட்சி பிரதமர் கொரோடாவிடம் நான் கேட்டால் அது தொடர்பில் தனக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தல் கிடைக்கப்பெற்றிருப்பதால் அவ்வாறு செய்ய முடியாது என்று அவர் பதில் கூறுகிறார். அதனால் நான் ஆளும் கட்சியினரிடம் இருந்து பேசுவதற்கு நேரம் கேட்கிறேன். எனக்கு பேசுவதற்கு நேரம் தருவீர்களா என்று எதிர்க்கட்சி பிரதமர் கொரோடாவிடம் நான் கேட்கும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவரை ஆதரிப்பீர்களா என்று என்னிடம் பதில் கேள்வியை கேட்கிறார். எக்ஸ்பிரஸ் வீதிகளை அமைப்பதற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை நான் மோசடி செய்யவில்லை. பாடசாலைகளுக்கும் வைத்தியசாலைகளுக்கும் உபகரணங்கள் வாங்குவதற்கு நின் கசினோ உரிமையாளர்களிடம் இருந்து பணத்தை பெறவில்லை என்று பொன்சேகா தனது உரையில் கூறினார். இது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மீதான மறைமுக தாக்குதலாக நோக்கப்படுகிறது. அரசியல் அமைப்புக்கான 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக பிரேமதாசா அளித்த உறுதிமொழியை கடுமையாக ஆட்சேபித்த பொன்சேகா, இராணுவ வீரர்களாக நாம் நாட்டின் ஒற்றையாட்சியை பாதுகாக்க உயிரை கொடுத்து போராடினோம். ஆனால் மற்றவர்களோ வாக்குகளை பெறுவதற்காக குழப்பத்தை தோற்றுவிக்கிறார்கள். இவ்வாறு உறுதிமொழிகளை வழங்கும் இந்த தலைவர்களிடம் விடுதலை புலிகளிடம் சரணடையுமாறு 600 போலீசாருக்கு உத்தரவிட்டவர்களின் குணாதிசயம் இருக்கிறது. அவ்வாறு புலிகளிடம் போலீசாரை சரணடைய வைத்தவர் பிறகு அதே புலிகளினால் கொல்லப்பட்டார் என்று பொன்சேகா சபையில் கூறினார். இந்திய இலங்கை சமாதான உடன்படிக்கையை அடுத்து மாகாண சபைகளை அறிமுகப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட 13வது திருத்தத்தை
தோழர் பத்மநாபா தீர்க்க தரிசனத்துடன் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தவும் முனைப்புடன் செயற்பட்டார். ஆனால் அன்று அதை தட்டி கழித்து உதாசீனம் செய்தவர்கள் இன்று 13வது திருத்தத்தை ஏற்புடையது என்று கூறிக்கொண்டு அதற்காக பிச்சை வேண்டாம் நாயை பிடி என்பது போன்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்று தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் உதவி பொதுச் செயலாளரும் அம்பாறை மாவட்ட அரசியல் துறை அமைப்பாளருமான சலீம் பிர்தபூஸ் கூறினார். பத்மநாபா EPRLF என்ற தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் அனுசரணையுடன் பாண்டிருப்பு அன்பி வழிபுறத்தில் கட்சியின் மாவட்ட அலுவலக மண்டபத்தில் நடைபெற்ற 34வது தியாகிகள் தின நிகழ்விற்கு தலைமை தாங்கி சலீம் உரையாற்றினார். தனது இறுதி மூச்சு வரை ஈழ மக்களின் விடுதலை ஒன்றையே லட்சியமாக கொண்டு அதனை அடைவதற்கு அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியது அவசியம் என்று உறுதியாக நின்றவர் தோழர் பத்மநாபா. சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க முயன்ற அவர் ஏற்றுக்கொண்ட இந்திய இலங்கை சமாதான ஒப்பந்தம் ஒன்றே இலங்கை இனப்பிரச்சினை தொடர்பிலான ஒரேயொரு சர்வதேச உடன்படிக்கையாக விளங்குகிறது. தோழர் பத்மநாபா கூறியது போன்று நாம் மக்களுக்காகவே மண்ணை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஐக்கியம் என்ற தளத்தில் நின்று இறுதி வெற்றி வரை உறுதியுடன் போராட வேண்டும். தமிழ் மக்களின் உரிமைகளை சாத்வீகமான முறையில் வென்றெடுப்போம் என்று சலீம் தனது உரையில் கூறினார். இலங்கைக்கு விஜயம் செய்த இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கொழும்பில் அரசாங்க தலைவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளில் சக்தி வள செயற்திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுடன் ஜெய்சங்கர் நடத்திய பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளையும் இணைக்கும் உத்தேச பெட்ரோலிய குழாய் திட்டம் முக்கிய இடத்தை பெற்றதாக இந்திய செய்தி நிறுவனமான PTI செய்தி நிறுவனம் கூறியது. சக்தி வள இணைப்பை மேம்படுத்துவதிலும் புதுப்பிக்கத்தக்க சக்தி துறையை அபிவிருத்தி செய்வதற்கும் இரு தலைவர்களும் கூடுதல் கவனம் செலுத்தி ஆராய்ந்தனர். திரவ இயற்கை வாயு விநியோகம், உத்தேச பெட்ரோலிய குழாய் இணைப்பு, எண்ணெய் மற்றும் வாயு ஆராய்ச்சிக்கான திட்டங்களில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டதாக உத்தியோகபூர்வ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டதாக PTI தெரிவித்தது. திருகோணமலை மாவட்டத்தில் சூரிய சக்தி திட்டம் அடுத்த மாதம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. எதிர்காலத்தில் இலங்கையில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் புதுப்பிக்கத்தக்க சக்தி செயற்திட்டம் போன்று இந்திய நிதி உதவியுடனான திட்டங்கள் தடம் புரளாமல் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதை உறுதி செய்வதே முக்கியமானது என்ற செய்தியை கொழும்பில் நடத்திய பேச்சுவார்த்தைகளில் ஜெய்சங்கர் உறுதியாக கூறியிருக்கிறார் என்றும் PTI கூறியது. ஹமாஸ் இயக்கத்தை ஒழித்து கட்ட முடியாது என்று கூறியிருக்கும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் பேச்சாளர் டேனியல் ஹக்காரி பரஸ்பர பரிமாற்ற நடவடிக்கை ஒன்றின் மூலம் மாத்திரமே காசாவில் உள்ள சகல பணைய கைதிகளையும் மீட்பதற்கான ஒரே மார்க்கம் என்று யோசனை கூறியிருக்கிறார். இஸ்ரேலின் சேனல் 13 TV செய்திக்கு புதன்கிழமை வழங்கிய நேர்காணலில் அவர் கூறிய இந்த கருத்தே பலஸ்தீன குழுவான ஹமாஸை ஒழித்து கட்ட முடியாது என்று இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் கூறிய முதற் கருத்தாகும். ஹமாஸ் ஒரு சிந்தனை, ஹமாஸ் ஒரு கட்சி, அது பலஸ்தீன மக்களின் இதயங்களில் ஆழமாக வேரூன்றிவிட்டது. ஹமாஸை ஒழிக்க முடியும் என்று எவராவது நினைத்தால் அது பெருந்தவறு என்றும் டேனியல் ஹக்காரி நேர்காணலில் கூறியதாக சீனாவின் உத்தியோகபூர்வ செய்தி நிறுவனம் சின்குவா கூறியது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது TBCயின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.